ஸ்டடி எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க. செல்ஃப் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம நிறைய கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தயங்கிட்டு இருக்கலாம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சிலபஸை எழுதுங்க. என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் காலேஜ்லேருந்து நீங்கள் கேட்டு அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு எதை பற்றி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிக்க போகிறோம், செகண்ட் யூனிட்டில் படிக்க போகிறோன்றது தெரியும். என்னென்ன டாபிக்ஸோ அந்த டாபிக்ஸை கொஸ்டின் வைஸ் எழுதிக்கோங்க. அதுக்கு அந்த டாபிக்ஸை ஒவ்வொரு டாபிக்ஸையும் அந்த டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி படிங்க. அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. நீங்கள் அதுக்காக டெக்ஸ்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இன்டர்நெட் ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் புக் எடுத்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதுங்க. எந்த டாபிக்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு என்னன்னு தெரியணும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் டாபிக் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உள்ளே இருக்க கண்டென்ட்டு நீங்களே எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம படித்ததுனால சினாப்சிஸ் எழுதணும். நம்மளோட இதில் சினாப்சிஸ்னால் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், அந்த டாபிக்ஸ்குள்ளே என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது அதை பற்றி எழுத போகிறீங்க. அப்புறம் கண்டென்ட் எழுதுனீங்கன்னா கன்க்ளூஷன் எழுத போகிறீங்க. இப்போ கன்க்ளூஷன்லாம் எழுதணுன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் கன்க்ளூஷன் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எழுதணும், எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு அர்த்தம் புரிஞ்சு ஒரு இதுக்கும் மீனிங் தெரியாத வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் எழுதுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணி எல்லா யூனிட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே.